இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாகுபதம் எதுவுமே பார்த்து கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் உளுந்து அளக்கிறோமோ அதே கப்பில் தான் மற்ற பொருள்களையும் அளந்து எடுத்துக்கணும். நல்லா உளுந்து செவந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு உளுந்து. இப்போ நம்ம நல்லா செவந்து வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறணும், அப்போ தான் நம்ம இதை அரைச்சி எடுக்க முடியும். அடுத்ததாக நம்ம அதே கடாயில் எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும் பாசிப்பருப்பும். அப்போ தான் நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு பாசிப்பருப்பும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டுன்னு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததை நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு வந்துடலாம். பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் பாதி கருப்பட்டி பாதி எடுத்திருக்கேன். நீங்கள் பூராமே கருப்பட்டியும் எடுத்துக்கலாம், கருப்பட்டி இல்லைன்னா வெல்லமும் எடுத்துக்கலாம். அதுக்கு அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லத்தை. நல்லா வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்துலேயும் கருப்பட்டிலையும் கண்டிப்பாக தூசுலாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி கரைஞ்சி வந்தால் போதும், பாகுபதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச பருப்புலாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா அழுத்தி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தோலெலாம் நீக்கிட்டு அந்த விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் லைட்டாக சூடானாலும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, உளுந்தும் பாசிப்பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த நெய்யிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டுன்னு நல்லா வதக்கி விட்டுறலாம். முன்னே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம், நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நெய்யிலே கொஞ்சம் லைட்டாக கலந்து வரட்டுன்னு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்ச கருப்பட்டி பாதி வெல்லம் பாதி கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம வடிகட்டி சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுன்னு கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கலாம். வெல்லமும் கருப்பட்டியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வடிகட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக கட்டி படுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த கட்டியில் உடஞ்சி நல்லா வந்துடும். அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா இப்படி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து வந்துடும். இப்போ இதோட நம்ம நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வாணல்லையும் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வரும். நம்ம ஊற்றின நெய்யும் நம்ம தேங்காயும் சேர்த்துருக்கோம். அதில் இருக்கிற எண்ணெயும் எல்லாமே வெளியில் வரும். அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். நல்லா கலர் மாறி வாணல்லையும் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கலர் மாறி வந்திருக்கு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் கடைசியாக நம்ம இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கரண்டிலையும் ஒட்டலை, நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு கேக் டின்னோ இல்லை ஒரு பிளேட்டோ உங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்து நெய் தடவி அதில் பாதாம் முந்திரியும் கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியாலேயோ இல்லை ஒரு ஸ்பூனில் நெய் தடவி இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறட்டுன்னு விட்டுறணும். விட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து இந்த ஓரங்கள் மட்டும் நம்ம எடுத்து விட்டால் போதும். ஒரு கத்தி வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம கமுத்தோம்னா அதுவே வந்துடும். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நான் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல சத்தானதும் கூட. இதில் நம்ம உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோம். உளுந்து, கருப்பட்டி, வெல்லம், பாசிப்பருப்பு எல்லாமே ரொம்ப சத்தானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வெளியிலேயே ஒரு 10 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. 10 நாளைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சோன்னையும் கரையும். நல்ல சாஃப்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம்.
ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் செஞ்சு வச்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.